கண்ணீர் நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் இப்பொழுது நமக்கு கண்ணீரே வரதில்லை. நிறைய பேருக்கு கண்ணு ட்ரை ஆயிடுச்சு. கண்ணீர்னு ஒன்று இருக்குதுனானே தெரியல. ஆனந்த கண்ணீர் இருக்குது, சோகத்தில் அழுவாங்க, அந்த கண்ணீர் இருக்குது. இந்த கண்ணீர் எல்லாமே நம்ம உடம்புக்கு, நம்ம கண்ணுக்கு தேவையான ஃப்ளூயிடை, ஐ ட்ராப்ஸை, ஃப்ளூயிடை நம்ம உடம்பே உற்பத்தி பண்ணிக்கும். கண்ணில் இருக்கிற பிரச்சனைகள் தீர்க்க வைக்கிறதுக்கு அந்த கண்ணீர் தான் உகந்தது. ஆனால் நம்ம இப்போ இந்த சோஷியல் மீடியா உலகத்தில் எல்லாத்தையுமே பிரைட்டாக பார்த்து நம்மளோட கண்ணோட ஆற்றலையே சுருக்கி வச்சுருக்கோம். இந்த கண்ணோட ஆற்றல் சுருங்கிறதுனால நம்ம கண்ணில் இருந்து போகிற இரத்த நாளங்கள், சிறிய சிறிய இரத்த நாளங்கள், நூல் இலையோட சின்னதாக இருக்கிற இரத்த நாளங்கள்லாம் அடப்பு ஏற்பட்டு அது விரிய ஆரம்பிக்குது, கண்கள் சிவக்க ஆரம்பிக்குது. இந்த கண்கள் சிவக்க ஆரம்பிச்சனால சூடு கிளம்புதுன்றாங்க. ஆனால் அந்த இரத்த நாளங்கள் ஒவ்வொன்றும் நம்ம உடம்புல இருக்கிற ஹார்மோன்ஸை செக்ரிகேட் பண்ணும். அந்த ஹார்மோன்ஸ் தான் நம்ம தைரிய வீரிய சுரப்பிகளை செக்ரிகேஷன் பண்ணும், நம்ம சந்தோஷத்தை செக்ரிகேஷன் பண்ணும், நம்ம மனநிலையை ஒருமைப்படுத்துறது இந்த ஹார்மோன்ஸ் தான். இப்படி அது செக்ரிகேஷன் பண்ணாதப்போ நம்மளோட கல்லீரல்னு சொல்லுவோம், லிவர் பாதிக்கப்படுது. லிவர் பாதிக்கப்பட்டா என்டையர் டைஜஸ்ட் சிஸ்டமே கொலாப்ஸ் ஆகி நம்ம ஸ்டாமினா போயிடும், நம்ம தூக்கம் பிரச்சனை வந்துடும், எல்லாமே ப்ராப்ளம் வருது. கண்ணீர், அதனால தான் நம்ம கோயில் குளத்துக்கெல்லாம் போய் கண்ணீர் விட்டு அழுவோம். நம்ம துக்கத்தையும் சோகத்தையும் எல்லாத்தையுமே கடவுளிடம் ஒப்படைப்போம். இதை பண்ணுங்க. கண்ணீர் தினமும் பாத்ரூமில் இருந்து அழுங்க, சொந்தக்காரங்களை கெட்டி பிடிச்சி அழுங்க. எல்லாம் அழுதுங்கனாலே உங்களோட பாதி பிரச்சனைகள், நீங்கள் நோயின்னு நினைக்கிற எல்லா விதமான பாதிப்பையும் நம்ம உடம்பு தன்னைத்தானே சீர் செய்து கொள்ளணும். அதுக்கு கண்ணீர் விடுங்க. கண்ணீர் விட்டாலே நல்லது நடக்கும். இப்போல்லாம் எந்த ஒரு டெத்தில் கூட கண்ணீர் விட மாட்டுறாங்க. டெத்தில் கண்ணீர் விட்டாலே நம்ம நோய் நொடிகள் நம்மை அண்டாது.